சாப்பிடுதுன்னு நினைக்கிறேன்டா. ஏடா இவ்வளோ நேரம் வந்துட்டு கடைசியில் யானை 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 கரும்பு இழுக்குதுடா. டேய் லாரியை பிடிச்சி இழுக்குதுடா. ரெடியாக இருந்துக்கோ, ஓரமாக போய்க்கலாம். இப்போ அவர் போகிறார்ல, இந்த சைடு தான் போகணும். அந்த மாதிரி தான் போவாங்க. இப்படி இந்த வண்டிக்கு இந்த சைடில் போகணும். அவர் ஒட்டியே போ. இந்த சைடு லெஃப்ட் ஒட்டிக்கோ, லெஃப்ட் ஒட்டிக்கோ. போயிரு டக்குன்னு போயிடுற. அவ்வளோதான்டா. பட் ஆனால் ஒரு நிம்மதியாக வந்துட்டு இருந்த இதில் நடுவில் ஒரு திடீர்னு ஒரு த்ரில்லிங்கான வேற ஆமாம் குறுக்க ஒரு கௌசிக்கு வந்தாங்கிற மாதிரி யானை வந்து தூக்க கலக்கத்தில் இருக்கவங்களை கூட தூக்கத்தை எழுப்பி விட்டுருக்கோம். ஓகேங்க, போயிட்டோம். ஒரு சில இடம் மட்டும் அது எங்கேன்னு தெரியலைங்க, அதனால அதை காட்ட முடியல. எல்லாருமே தூக்குதான். இன்னொரு நாள் நம்ம பொறுமையா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். மைக்கே நம்ம எங்க போயிட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். ஒரு சில இடத்த மட்டும் கவர் பண்ண முடியலைங்க, அதுதான் எல்லாருமே இன்ஸ்டாகிராம்ல போட்டிருக்காங்க. அந்த இடத்த நான் ஒரு இடத்துல பார்த்தா அந்த இடத்துல இப்ப இல்ல. அது மேபி பிளேஸ் சேஞ்ச் பண்ணி வச்சுட்டாங்களா என்னன்னு தெரியல. நம்ம ஒரு நாள் பொறுமையா இருக்குன்னு கூட நம்ம பிளான் பண்ணிட்டு வரலாங்க. ஓகேங்களா? ஐ திங்க் நீங்க வந்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். நாங்க விளாக் எடுத்துட்டே வர்றதுனால ஸோ ரெண்டுக்குமே டைமிங் எங்களுக்கு கரெக்டா இது பண்ணணும்ல, அதனால கொஞ்சம் இதா இருக்கு. நீங்க வந்தீங்கன்னா இந்த டைமிங் உங்களுக்கு கரெக்டா தான் இருக்கும். கரெக்டா தான்டா. இந்த இடம் பாருங்க, இதுலயுமே அந்த ரொட்டேட் பண்றது இருக்கும். பட் இதுல பாத்தீங்கன்னா சின்னதா இருக்கும், இது பெருசா இருக்கும் ஒரே இதா. இதுதான் ஏடா பாருங்க, புத்தர் அங்க கட்டிட்டு இருக்காங்க. என்னடா இடம் இருக்கு. கரெக்டா தான் காட்டுது. இப்போ இந்த புத்தர் இது எங்க இருக்குன்னு எக்ஸாக்டா தெரியலைங்க. நெக்ஸ்ட் டைம் வேணா இது ஃபுல்லாவே நம்ம ஒன்று எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஹைவே வந்தாச்சுங்க. பாருங்க, மைசூர் 112 கிலோமீட்டரு, சத்தி 30 கிலோமீட்டர். இதுங்கி கோபின்னு போட்டிருக்கா. எங்க ஊர் கோபி. அவன் ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்கு தான். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லா வண்டி தான் லைனா கியூ கட்டி போகுது. ஏன்னா இங்க பாருங்க, ஃபுல் க்ரௌடுங்க. ஏதோ ஹில் ஸ்டேஷன்ல போற ஒரு ஃபீலே இல்லைங்க. எங்கேயோ ஏதோ ஊருக்குள்ள பூந்த மாதிரி இருக்கு. ஹைவேவா மாத்தினதுல இருந்து ஃபுல்லா லாரி, காரு எல்லாம் வரிசையா போகுதுங்க. அதுக்கு இந்த கடை தெரியுமான்னு தெரியல. கன்ஃபார்மா எல்லாத்துக்கும் இதுதான்டா கன்ஃபார்மா உங்க எல்லாத்துக்குமே இந்த கடை தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுதான் தலைமலை செக்போஸ்ட். இந்த கடையில வந்தா சமோசா, டீ, முக்கியமா இதுதான் இம்பார்ட்டன்ட். இங்க ராகி தட்டுவடை சூப்பரா இருக்கும். இந்த இடத்துக்கு கன்ஃபார்ம் நிறைய பேர் வந்திருப்பீங்க, தெரிஞ்சிருக்கும். வந்தவங்க கமெண்ட் பண்ணுங்க. ஆளுக்கு ஒரு 1/4 கிலோ பார்சல் வாங்கிட்டாங்க. எப்பயுமே சுட சுட போடுவாங்க. ஆஹா, கிம்பம்ல இருந்து இறங்குறோம். ஆனா இருட்டா இருக்குங்க. அப்போ ஹைவே மாதிரி நிறைய வண்டி வந்துட்டு இருந்தது. மறுபடியும் இருட்டு மாதிரி வந்துட்டோம். இப்போ அட்வென்ச்சரை திருப்பி தொடங்குறோம்னு நினைக்கிறேன். இருக்கிற ஒரு 4 பெண்டு 5 பெண்டு கொஞ்சம் ஃபாரஸ்ட் தான். சரி ஓகேங்க, குளிருது, கேமரா வச்சுட்டு இருக்க முடியல. ஸோ கீழே போயிட்டு கூட நாங்கள் கன்டினியூ பண்ணுறோம். பாய் அது வரைக்கும். சாப்பிடுதுன்னு நினைக்கிறேன்டா.
மாட்டிக்கிட்டோமா? ஏடா இவ்வளவு நேரம் வந்துட்டு கடைசியில யானை 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 கரும்பு இழுக்குதுடா. டேய் லாரியை பிடிச்சி இழுக்குதுடா. ரெடியா இருந்துக்கோ, ஓரமா போய்க்கலாம். இப்ப அவர் போறாருல, இந்த சைடு தான் போகணும். அந்த மாதிரி தான் போவான். இப்படி இந்த வண்டிக்கு இந்த சைடுல போகணும். அவர் ஒட்டியே போ. இந்த சைடு லெஃப்ட் ஒட்டிக்கோ, லெஃப்ட் ஒட்டிக்கோ. போயிரு போயிரு டக்குன்னு போயிடுற. அவ்வளோதான்டா. வேண்டாம் நிறுத்துறாரு. ஐயோ தேங்க்ஸ்டா. ஐயோ ஐயோ நமக்கு தான் ஸ்லோ பண்ணியிருப்பாரு போல. நமக்கு தான் ஸ்லோ பண்ணியிருக்காரு. வேற லெவல்ரா. வீடியோ எடுத்தியா? எடுத்த இல்ல வரப்போ என்னது நம்ம இப்ப யானை கிராஸ் பண்ணப்போ எடுத்தேன்டா. ஐயோ சரி இனிமேல் பாத்துட்டேன்டா. 3 கிலோமீட்டர் கிட்ட குடிக்கலாம். ஐயோ ஐயோ விநாயகர் ஆசீர்வாதத்தை அனுப்பிச்சிருக்காரு. இல்லடா குட்டியானடா. ஆமா 3வது பெண்றா. அதுதான் நினைச்சேன் 3 பெண் இருக்காதுன்னு நான் நினைச்சேன்டா. இதுக்கப்புறம் தான்டா யானை கீழே. ஐயோ எல்லாம் வந்துட்டானுங்க. அது ஒண்ணும் இல்லடா, அந்த கரும்பு அந்த ஏதோ லாரி இருக்குல்ல, அதை புடிச்சு இழுத்துட்டு இருந்தது. பாத்தியா அத? இது எங்க இருந்து வந்தது? இப்ப இங்க இருந்து ஏறி இருக்குமா? இங்க இருந்து இப்படி ஏறி இருக்குமா? இல்லடா அது மேல இருந்து அப்படியே வந்திருக்கும். என்ன நினைச்சனோ கடைசியில இறங்க. ஐயோ ஐயோ இது இந்த மைக்க மாட்டி இருக்கணும்டா. என்னடா நானும் மைக்க மாட்டி இருக்கலாம். நீயும் மைக்க மாட்டி இருக்கணும். மைக்கு இருக்கு. மைக்கா சரி விடு. இருந்ததுல தலைவலியும் போயிருக்கு. நான் வந்து இது வரைக்கும் இந்த ஹில்ஸ்ல மாட்டினது இல்ல. இதுல ஊட்டியில தான் மாட்டியிருக்கேன். ஆனா பாத்தியா கடைசியில வந்து 4வது இதுல ஆமா கரெக்டா 4வது. ஆமா நின்னு கரும்பு எடுத்து சாப்பிட்டு இருந்தது. அது கரும்பு லாரி வரலைன்னா வந்திருக்காதுடா. அந்த லாரிக்காரன் பாரு கடைசி வரைக்கும் நின்று இருந்தான். ஏன்னா இந்த பக்கம் எல்லா காரும் போறதுக்காக. பாத்தியா? அது அவங்களுக்கு தெரியும் ஓட்டிட்டே. இல்ல சரி கரும்பு தானே சாப்பிட்டு போகுது. இதானே அந்த லாரி. இது கரும்பு இல்லடா, அது கரும்பு உடைச்சது டப்பு டப்புன்னு. ஆமா ஆமா அந்த பைக்காரங்க ஸ்டன் ஆயிட்டாங்கடா. முன்னாடி போடாங்கல்ல, அவனுங்க எதிர்பார்க்கவே இல்லை. நான் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றேன். ஆமா ஆமா இல்ல நானும் பார்த்தேன். அந்த சைடு பார்த்துட்டு யானைன்னு நான் அந்த யூட்டன் இது பண்ணும்போது தான் நான் யானைன்னா நீங்க அந்த சைடு திரும்பி நீயே யானைன்னு பார்த்தேன். அட்வென்ச்சர்ல அட்வென்ச்சர். மேக்ஸிமம் பாத்துட்டு வரோம். மைக் இல்லல அன்னைக்கே கூட அப்படியே பேசிட்டு வரேன். அதான் அது போயிடுச்சு. ஆமா இது இல்லடா, அது வந்து கரும்புலோடா. இதுதான்டா, இதுதான் சாப்பிட்டு இருக்கு. ஆமா கரும்பு இல்ல, இது என்ன கொட்டுதுன்னு சொல்லிடலாமா? அண்ணா கொட்டுதுண்ணா. சரி சரி இதான் யானை தான் இது பண்ணிருக்காமா. இந்த இந்த லாரி தாங்க யானை வந்துட்டு இது பண்ணிருக்கு. பொட்டு சொன்னோம். ஆமா அப்ப அது என்னது? அது கரும்பு இல்ல. நான் சொல்றது நீ அப்படியே திருப்பி அவங்க வீட்டை சொல்றா. இப்பதான் அண்ணன் சொன்னோம். அதான் இப்பதான் அந்த அண்ணன் கிட்ட சொன்னோங்க. அது யானை தான் வந்து பிரிச்சுது நாங்க. அப்ப இந்த வண்டி தாங்க, இந்த வண்டி தான் யானை பிரிச்சிருக்கு. அது என்னது ஆக்சுவலி? நெல்லுடா. நெல்லு. நெல்லு வண்டிய போட்டு அப்படியே அந்த கவரை பிரிச்சு. நெல்லுதான். ஆமா எனக்கு என்னமோ குளிர் இல்லடா, வேர்க்குது. அங்கன்னு வந்தது முன்னாடி வந்துட்டோங்க. ஒரு வழியா சக்தி வந்துட்டோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு வந்துட்டோம் ஒரு வழியா. பாத்தீங்கன்னா 9 கால் ஆச்சு. ஆமா செம்ம டயர்டா வந்திருக்கோம். வண்டி ஓட்டிட்டு வந்தான். நான் பின்னாடி உட்காந்துட்டு இருந்து பேக் மாட்டிட்டு பேக பின்னாடி அந்த ஏன்டா பின்னாடி அதுக்குதான் என் வண்டியில அந்த என் ஹைட்டுக்கு அங்க இருந்து கீழே தொங்க மாட்டேங்குதுடா.
கொஞ்சம் இழுத்தீங்கன்னா நான் அது நல்லாவே தொங்கிக்கும்டா. இழுத்துட்டேன். நான் போனப்ப அப்படிதான்டா வைப்பேன். அதான் அவனுக்கு அதுக்குதான் இப்படி குமிஞ்சிட்டேன். இப்படி குமிஞ்சோடனே கீழே படுது. ஆனா அப்படி குமிஞ்சா இங்க வலிக்க ஆரம்பிச்சு. அதுதான் சென்டர்ல வச்சு உட்காந்துக்கணும்னு சொன்னல. இல்ல முன்னாடியாவது குடுறா. சரி ஓகே பரவாயில்ல. சரி வந்துடலாம். சரியான அட்வென்ச்சர் ட்ரிப்புங்க. ஆமாங்க. ஏன் அட்வென்ச்சர் இதுல என்னடா அப்படின்னு கேட்காதீங்க. நாங்க வந்த ரூட் என் தலைவன் கொடிவேரி 4 ரோட்ல ரைட் எடுத்ததுதான். நாங்க சுத்தி வர வரைக்குமே கிட்டத்தட்ட எவ்வளோ இப்போ இதுல ஒரு 20 கிலோமீட்டர், இப்ப சத்தியில இருந்து ஒரு 20 கிலோமீட்டர், 40 கிலோமீட்டர். இப்போ வண்டி வந்து 230 கிலோமீட்டர் மீறி 190 கிலோமீட்டருமே நாங்க சோலோவா தான். பைக்கு இவன் அங்கங்க ஆளுங்க அவ்வளவுதான். அதுவும் அந்த ஊருக்காரங்க அங்கங்க ஆளுங்க. எந்த இடத்துல என்ன வரும்னே தெரியல. டீப் ஃபாரஸ்ட் வேற. எல்லாம் நாங்க சுத்தம் ஃபுல்லா ஹில்ஸ் ஃபாரஸ்ட். ஒரு வழியா வந்துட்டோம். அப்புறம் இடையில வந்து திம்பம்ல வந்து என் ஃப்ரெண்டு கூப்பிட்டான், எங்கடா இருக்கீங்க வந்துட்டீங்களான்னு. கிருஷ்ணா அவன் சொன்ன நேரம், ஏன்டா இவ்வளவு அட்வென்ச்சரா போனீங்களா போங்கடா வேஸ்டடா அப்படின்னா. அவன் சொன்னா கீழ இருந்து பாத்தீங்கன்னா 4th பெண்ட்ல மேல இருந்து அவ்வளவு தூரம் வந்துட்டோங்க. ஒண்ணுமே இல்ல, கீழே வரோம். எனக்கு 3rd to 4th பெண்ட். நான் இதுக்காகவே சரி எதுவும் பாத்திரக்கூடாது, நம்ம தனியா தான் போறோம். பைக்கு நானும் இவன், நாங்க 3 பேரும் மட்டும் தானா. இவன் ஒவ்வொன்னா காட்டிட்டே வரான். யானை சாணி போட்டிருக்கு. ஆனா போட்டிருந்தது ஒரு இடத்துல. ஆசனூருக்கு முன்னாடி நினைக்கிறேன். யானை சாணி மாதிரி தான் இருக்கு. ஆமா, பைசனாவும் இருக்கலாம். யானை சாணி இவ்வளவு பெருசு இருக்கும்ல, அந்த மாதிரிதான் இருந்தது. சரி ஓகே. கடைசியில பாத்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி வாய வச்ச மாதிரி நாங்க பாத்துட்டோம். உயிரை தப்பி ஓடியாந்துருக்கோம். இல்ல அது குட்டி தான். அது பாட்டுக்கு அப்படியே தான் நின்று இருந்தது. என்ன இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே அதுவான்னு தெரியாது. அந்த டேக் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நாங்க அப்பதான் கட் பண்ணோம். கிளிப் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு அப்பதான் கட் பண்ணோம். நான் அந்த ஒவ்வொரு கொண்டையூசி வளைவுன்னு சொல்லிட்டு அவங்க எழுதிப்பாங்களா, நான் ஒவ்வொன்னா படிச்சுட்டு வந்துருக்கேன். 4th அப்படின்ட்டு திரும்புறேன். இவன் யானைன்றான். கல்லு விட்டுருச்சு. அங்கேயே நின்ட்டோம். அப்புறம் எல்லா வண்டி கிராஸ் ஆச்சு. அப்புறம் 2-3 பைக் எல்லாம் கிராஸ் ஆச்சு. அப்புறம் இன்னொரு வண்டி ஒண்ணு வந்துச்சு, ஈச்சர். அவரோட நிழல்ல நாங்க வந்துட்டோம். அவர் அப்படியே எங்களை எதனா கார்னர் பண்ணி அப்படியே கூட்டிட்டு வந்துட்டாரு. அப்புறம் அவருக்கு ஒரு டேங்க்ஸை போட்டு ஓடியான்ட்டோம். ஆமா.